Taste the Daily. அண்மை செய்தி. திருவள்ளூர் நகராட்சி வாழ் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமல் அலட்சியமாக செயல்படும் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 16ஆம் தேதி திருவள்ளூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் நகராட்சி வாழ் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் ஆளும் கட்சியினுடைய ஆதரவோடு தரமற்ற சாலைகள் அமைக்கப்படுவதை தட்டி கேட்காமலும் அரசு விதிகள் மீறப்படுவதை கண்டும் காணாமல் இருந்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் திருவள்ளூர் நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்திடவும் தரமான சாலைகளை அமைத்திடவும் வலியுறுத்தி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 16/6/2025 திங்கட்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஆட்சியில் அமர்ந்து விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு கடந்த 4 ஆண்டு காலமாக மக்களை பல்வேறு வகைகளில் துன்புறுத்தி வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி உள்ளனர் என்றும் அந்த வகையில் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் என்றும் அதன் விவரங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பட்டியலிட்டுள்ளார். நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் குப்பைகள் முறையாக அகற்றப்படாத காரணத்தினாலும் பாதாள சாக்கடைகள் வழியாக செல்லும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படுவதாலும் நகராட்சி முழுவதும் சுகாதார சீர்கேடு அடைந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆளும் கட்சியினுடைய தலையீடு அதிக அளவில் இருப்பதால் நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் போடப்படக்கூடிய சாலைகள் தரம் குறைந்து காணப்படுவதாகவும் மின் விளக்குகள் சரியாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் சில இடங்களில் இருளில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் வீட்டு வரி நிர்ணயம் செய்வதில் விதி முறையாக பின்பற்றப்படவில்லை என்றும் மாறாக நடுத்தர மக்களிடம் அதிக அளவில் வரி வசூல் செய்யப்படுவதாகவும் இதன் காரணமாக மக்கள் மிகுந்த சிரமப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நகருடைய மைய பகுதியான சி.வி. நாயுடு சாலையில் உள்ள பூங்கா விதிமுறை மீறி பூமாலை வளாகம் கட்டப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இந்த பூங்கா தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி உள்ளதாலும் மறுபுறம் நகராட்சி சாலை உள்ளதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் மிகுந்த சிரமப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களுடைய அத்தியாவசிய சேவைகளை நிறைவேற்றுவதில் சிறிதும் அக்கறை இல்லாமல் மெத்தன போக்கோடு இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திருவள்ளூர் நகராட்சி வாழ் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் ஆளும் கட்சியினுடைய ஆதரவோடு தரமற்ற சாலைகள் அமைக்கப்படுவதை தட்டி கேட்காமலும் அரசு விதிகள் மீறப்படுவதை கண்டும் காணாமல் இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் திருவள்ளூர் நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து மக்கள் நலனில் கருத்தில் கொண்டு அத்தியாவசிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்திடவும் தரமான சாலைகளை அமைத்திடவும் வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 16/6/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் திருவள்ளூர் நகராட்சி அலுவலகம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு டி. ஜெயக்குமார் அவர்கள் தலைமையிலும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு பி.வி. ரமணா அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் நகராட்சி பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும்
பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.